வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இப்போ நம்ம புது எக்ஸூட்டோட ட்ரெய்லர் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இந்த வீடியோவில் வந்து இந்த கன்னு பற்றியும் இந்த எக்ஸூட் பற்றியும் இதோட அப்டேட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்மளோட எக்ஸூட், புது எக்ஸூட். இது வந்து பேசிக் ஃபார்ம் லெவல் 1. ஸோ லெவல் 1ல் ஓகே பரவாயில்ல. ஸோ லெவல் 2ன்னு போனோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எமோட்டு, எலிமினேஷன், ப்ராட்காஸ்ட்டு, அப்புறம் லாபி என்ட்ரான தீம் எல்லாமே இருக்குது இதில். ஸோ இந்த எக்ஸூட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு நல்ல எக்ஸூட் தான். தப்புன்னு ஒன்றும் இல்லை எக்ஸூட்டில். பட் கம்பேர்ட் டு அதர் எக்ஸூட்ஸ், கம்பேர்ட் டு ஃபாரோ அண்ட் எவ்ரி திங், திஸ் இஸ் லிட்டில் லெஸ். அடுத்த எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் பார்த்தோன்னா இது ஒரு நல்ல எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் தான். பெருசாக ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து லாபி என்ட்ரார தீம். லாபி என்ட்ராரதும் நல்லா தான் இருக்குது. இதுலேயும் பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. அந்த எமௌண்ட் தான் கைஸ், இதுதான் பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங். இதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இதில் இருக்க மற்ற இது பார்ப்போம். இதோட லெவல் மேக்ஸில் வந்து கையில் அந்த லைட்னிங் ஒரு எஃபெக்ட் வந்தது இருக்குது. இது வந்து பெஸ்ட் அப்டேட்னு சொல்லலாம் இந்த ட்ரெஸ்ஸில். அந்த லைட்னிங் எஃபெக்ட்லாம் கொடுத்ததுனால தான் இது ஒரு எக்ஸூட்டாகவே மாறி இருக்குன்னே சொல்லலாம். வேறு மற்றபடி சொல்கிற அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் எதுவும் இல்லை. ஸோ இந்த எமோட்ஸும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எமோட்ஸ் இருக்குது. 1 2 நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்ல எமோட்ஸ் தான் எல்லாமே. இது ஒரு எமோட்டு. அப்புறம் தேங்க்ஸ் டு பிரியன் கேமிங் ஃபார் ஷேரிங் திஸ் ட்ரெய்லர் வித் திஸ் அண்ட் திஸ் அப்டேட்ஸ் வித் திஸ். அடுத்து பார்த்தோன்னா இந்த லாபி என்ட்ரி இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் எல்லாமே எமௌண்ட்டு தான் கைஸ், நிறைய இருக்குது. எமௌண்ட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லை இந்த இதில். இந்த எமௌண்ட்டில் லாபியில் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அடுத்து பார்ப்போம் ஒரு எமௌண்ட். இதெல்லாம் ஒரு சூப்பர்பான ஒரு எமௌண்ட்டு. ஸோ எமௌண்ட்டு தான் கைஸ், இதில் எமௌண்ட்டு தான், வேறு எதுவும் இல்லை. இது ஒரு நல்ல எமௌண்ட்டு தான். ஸோ இந்த MG3 ஸ்கின், ஸோ இதை பற்றி லேட்டராக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம மித்த ரிவார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். வேறு என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குன்னு. இதில் வந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் காஸ்ட்யூம் ரெண்டுமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மேல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, கொடுக்காம இருந்திருக்கலாம். அதில் ஒரு எமௌண்ட் இருக்குது. எமௌண்ட் வந்து ஓகேயான ஒரு எமௌண்ட்டு. ஹெட் கியரும் ஒன்றும் இல்லைங்க. அடுத்து ஃபீமேல் ட்ரெஸ் பார்ப்போம். ஃபீமேல் ட்ரெஸ் தான், இன்னொரு ஃபீமேல் ட்ரெஸ் இதில் இல்லை. ஃபீமேல் ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்குரிய எமௌண்ட்டும் ஓகே தான், ஒர்த்து தான். ஸோ இதில் ஒர்த்தானது வந்து இது தான். மித்த எல்லா ரிவார்ட்ஸும் ஓகே. M249 அப்கிரேடபிள் ஒரு ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஹெட் கியரும் ஓகே, நல்லா தான் இருக்குது. இதோட எமௌண்ட்னாலும் சரி. வேறு இந்த ஹெல்மெட் ஸ்கின் வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்கின். ஹெல்மெட் வந்து யாருக்கு பிடிக்குதுன்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு ஹெல்மெட் ஸ்கின்ன்றது ரொம்ப. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்ற ஒரு அப்டேட் வந்து இப்போ கொடுக்குறேன். ஸோ நம்ம ரெஃபர் பண்ண வரைக்கும் August 8 வந்து இந்த நியூ எக்ஸூட் வந்து நம்ம இன்கேமில் வந்து பார்க்க முடியும். ஸோ திருப்பி பார்த்தோன்னா இந்த பேக் ஸ்கின்னும் ஒரு நல்ல பேக் ஸ்கின்னுங்க. பேக் ஸ்கின்னில் ஒன்றும் தப்புலாம் இல்லை, பேக் ஸ்கின் நல்லது, பேக் ஸ்கின் தான். ஸோ அடுத்து பார்த்தோன்னா க்ரோபார் ஸ்கின்னும் நல்லா தான் இருக்குது. ட்ரைடன்ட் ஸ்கின் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. வேறு மாலி ஸ்கின் இருக்குது. மாலி ஸ்கின் ஓகே. அப்புறம் வந்து ஃப்ராக் கிரெனேட் ஸ்கின். ஸோ கிரெனேட் ஸ்கின்னும் நல்லா தான் இருக்குது. பெருசாக அந்தளவுக்கு இல்லை, நல்லா தான் இருக்குது. வேறு வந்து பார்த்தோன்னா இந்த அவேட்டார் வந்து ஒரு நல்ல அவேட்டார், லவர்ஸ் கிரேஸ் அவேட்டார் அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். வேறு இந்த கிளைடர் தான் ஒரு நல்ல ஒரு விஷயம். இதில் பார்த்திங்கன்னா அந்த விண்ட் எஃபெக்டோடு இருக்குது இதில் கிளைடரில். ஸோ கிளைடர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சது. ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த கிளைடர், இது வந்து நம்ம நார்மலாக ஃப்ளைட்லேருந்து இறங்குறப்ப வர ஒரு கிளைடர். இது நம்மளை கூட்ட போகிறது. ஸோ இதுவும் ஓகே தான். மற்ற எக்ஸூட்டால் மாதிரி தான் இருக்குது இந்த கிளைடரும். லவர்ஸ் கிரேஸ்லேயும் இதே தான் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கன் ஸ்கின் பற்றி பார்ப்போம். MG3 அப்கிரேடபிள் ஃபஸ்ட்டு எவர் MG3யோட லெவல் 7 கன் ஸ்கின் வந்திருக்கு. ஸோ இதுதான் பேசிக் ஃபார்மில் பார்த்திங்கன்னா பேசிக் ஃபார்மே ஓகே தான், நல்லா தான் இருக்குது. அடுத்து அப்கிரேட் பண்ணோன்னா என்ன அதுன்னு பார்ப்போம். எலிமினேஷன் ஸ்பெஷல் எஃபெக்ட்டு, இது ஒரு நல்ல அப்டேட் தான். இதில் எலிமினேஷன் ஸ்பெஷல் எஃபெக்ட்டும் அப்புறம் எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்டும் இருக்குது. ஸோ கிரேட்டில் கொண்டிங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ ஒருத்தனை கொண்டவுடனே அந்த இடம் இப்படி தான் ஆகும், அதுதான் எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட்டு. ஸோ அட்வான்ஸ்டு ஃபார்ம் அப்படின்னா இந்த கன்லேயே வந்து ஸ்கின் வந்து அப்கிரேட் ஆகி காமிக்கும், அது அட்வான்ஸ்டு ஃபார்மும் நல்லா தான் இருக்குது. அடுத்து எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் ஒரு நல்ல எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட். ஸோ மித்த கன்ஸும் கம்பேர் பண்ணுறப்ப இது நல்லா தான் இருக்குது. ஸோ ஹிட் எஃபெக்ட் தான் அந்த
கோல்டன் தெரிக்கிற மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் அது நல்லா இருக்கு ரொம்ப. ஸோ ஆர்னமெண்ட் ஸ்லாட், அந்த ஆர்னமெண்ட் வந்து இதில் ஆட் ஆகிருக்கும் அந்த எண்டில் க்ரிப்பில். ஸோ அது ஒரு நல்ல ஃபார்ம் தான் இதில், அப்கிரேடட் ஃபார்மில். இதாங்க லூட் கிரேட். லூட் கிரேட் வந்து மற்ற இதை பாருங்க, இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான லூட் கிரேட், ஒரு குட்டியான ஒரு லூட் கிரேட். அப்புறம் 6x ஸ்கோப்க்கான ஒரு ஸ்கோப்போட ஸ்கின்னாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்கும் இந்த MG3ல. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். ஸோ இந்த அப்டேட் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து நமக்கு இன்கேமில் இருக்கும். ஸோ வில் மீட் இன் அனதர் வீடியோ.